அப்போ வந்தான். அப்போ இது துறவிகள் சரணாகதி கிடைப்பதற்காக எல்லாரையும் திறந்து விடுறாங்க. எல்லாத்தையும் திறந்துட்டு என்ன வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் உண்மையிலேயே உனக்கு பெருமான் ஆசீர்வாதம் வேணுமெண்டா, ஏன் கேட்குறேன்னா உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வேண்டாம். நானே எப்படி சொன்னேன்? பிறகு நானே அப்படி சொன்னேன். நீ நான் என்ற லிஸ்ட் இருக்குது, ஷாப்பிங் லிஸ்ட். அதில் கோயிலுக்கு போய் குருக்களை அதை கொடுத்து போட்டு மோட்சம் கனவுலேருந்து கொடுத்து போட்டு சொல்கிறது இதெல்லாம் சரிதானே. நாங்களும் செய்ய இல்லாமல் இல்லை. வேணா அபிஷேகம் பண்ணக்குள்ள ஒரு 3-4 விஷயம் ஞாபகம் பண்ணு. எல்லோரும் சொல்ல போங்க. என் பெருமானே, இந்த விருப்பங்கள் எல்லாம் என் இதயத்தில் உள்ளது. இது உன் திருவள்ளுவுக்கு சம்மதமானால் நடக்கட்டும். நீங்கள் ஒருவரையும் சொல்கிறல்ல, இந்த கடைசி இது எனக்கு வேணும் அவ்வளோதானே. உனக்கு அப்படி தெரியும். ஏன் திருவள்ளுவுக்கு சம்மதமானால்னு சொல்லணும் வேண்டாம் இல்லை? ஏன் இந்த சம்மதத்தால் 84 லட்சம் பிறவி எடுத்து ரவுண்ட் அடித்து கொண்டே இருக்கிறாய். அது உண்ட விருப்பம். நீ நான் இப்போ சஜி புஷ்பநானியால் சஜிக்கு நான் சொன்னான், நீ எந்த பக்கம் பான்னு சொன்னான். ஏன்னா நம்மளோட மாதாஜி ரமாள் கொஞ்சம் இல்லையோ அப்படி சொன்னான். சிலர் அனுப்புகிறேன். எஸ். இப்போ நீ என்ன சொல்கிறாய்? தேர்டு நான் மது தேர்டுங்க ஆகும். நான் எங்கே இருக்கிறேன்? சஜி இங்கே இன்னொன்று சச்சி 2-4 சச்சி இருக்குது. அந்த என்னம்மா இல்லையா? தேர்டு நான் சொல்ல விடுங்க அவங்களுக்கு. எங்கே இருக்கீங்க நீங்கள்? இங்கேயா? வீட்டிப்பா டாக்டரோட போவோம். இந்த இருக்க அங்கே வா. நீ நானே தேடிப்பார் ஒருத்தையும் காணல. ஆனால் நான் இருக்கிறேன் நீ சொல்கிறேன்டா, அது நீ நினைக்கிற நானாக இல்லை. அவன் முதல்ல தேடு. நான் இத்தனையோ பிறவிகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் எங்கே? அது உண்மையிலே இதயமெல்லாம் கொண்டு அறிவோட தெளிவோட இதயத்திலிருந்து இந்த உணர்வோட தேடி பார்த்தேன்டா, நான் நினைக்கிற நான் இல்லை. ஆகவே இன்னொரு நான் இருக்கிறது. அந்த நான் இல்லை. சொல்லுங்க எல்லாரும். அது அந்த நான் ஐ ஆம் தட் ஐ ஆம். சொல்லுங்க எல்லாரும். நான் அந்த நான். சொல்லுங்க. என்ன அர்த்தம்னா, நீ நினைச்சு கொண்டிருக்கின்ற நான் உண்மையில் நான் இல்லை. அப்போ இந்த அறிவு கூட கூட திகில் வரும் இல்லை? இப்போ ஆனால் நான் இருக்கிறேன். சரணாகதி இல்லை நீ சரணாகதி பண்ண முடியாது. அதான் சொல்லுது. அவர் சொன்ன அற்புதமாக இட்ஸ் அ ரியலைசேஷன். அதாவது ஐ எம் நத்திங், ஐ டோன்ட் நோ வேர், ஹூ ஆம் ஐ, வாட் ஆம் ஐ, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நீ துடிப்பாய். இந்த இதயத்திலிருந்து அந்த உணர்வு வந்தா என்ன, நீ துடிப்பாய், ட்ரெம்பிள். அதான் பெரியவங்க எல்லாம். எஸ். ஆமாம். அப்போ என்ன நடக்குன்னா, நீ இன்னமும் என்னது இந்த 84 லட்சம் பேர் காணாது, இன்னும் 8,40,00,000 பிறகு எனக்கு வேணுமென்று நீ சொல்கிறாய். ஹலோ. எஸ். நான் இன்றைக்கி ஒரே படிச்சுட்டு விட்டுட்டேன். நான் ரிப்பீட் பண்ண பார்த்தீங்களா? இந்த வந்திருக்காங்களே ஆக்கு, அவங்க அவசரம் கொடுக்க எனக்கு தெரியுங்களா, இடையில் ஒருத்தான் இருந்தவங்க. ஆனால் பரவாயில்ல படிச்சுட்டு விட்டுட்டேன். அடுத்த முறை படிப்பேன். இன்னும் அவன் நல்லா யோசிச்சு பாரும்மா. இதில் எனக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. அம்மா அப்பா செத்துட்டாங்க, இந்த பிள்ளையும் செத்து போனான், மருமகனும் செத்து போனான். ஒரு குடும்பத்தை எடுக்கிறேன். இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இப்போ இருந்து நீ என்ன சொல்கிறாய்? நான் சாக மாட்டேன்.
அதாவது தர்மபுத்திர அதிசயம் இந்த உலகத்தில். அப்போ இன்னமும் நீங்கள் ஒருவருமே நான் அப்படி பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் 1-2 இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எக்ஸப்ஷன். யூ ஆர் நாட் டயர்ட் ஆஃப் பர்த். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். யூ ஆர் நாட் டயர்டு. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க சசி. இந்த பிறப்பு வர்றது ஆசைகளால். 84 லட்சம் பிறவிகள்லேயும் உனக்கு ஆசை நிறைவேறாமல் அடுத்த பிறவி எடுத்தாய். நான் ஏன்னு இப்போ அடுத்த பிறவி நிறைஞ்சிருக்கணுமே, நிறையவில்லை. நீங்கள் தலையை யூஸ் பண்ணுங்க, நீங்கள் கெட்டிங் லேட். அப்போ சரி, இந்த பிறவிலையும் நீ ஆசைப்படுற. இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அவன் பேர் என்ன, அந்த ஆக்டர் பேர் சூசைட் பண்ணோம், ராபர்ட் வில்லியம், வெரி ஃபேமஸ் ஆக்டர், லட்சக்கணக்கான ஒரு ஃபேன். ஐ ஃபீல் லோன்லி. அப்படி 5 பேர் இந்த உலகத்தில் உனக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அவ்வளோ சூசைட் பண்ணாங்க. என்ன அர்த்தம்? இந்தியா அமெரிக்காவில் ஷேக்கன் அந்த டைட்டில் எழுதிட்டவன் இப்படி டேஷ் விட்டான். ஐ டோன்ட் நோ என்னெல்லாம் நம்ம தேடி போகிற அத்தனையும் உங்கள்கிட்ட கிடைத்தது. இவங்க செத்தா பட் இஸ் லைஃப். அப்போ உனக்கு இன்னும் கண்ண முடிக்க மாட்டேன்ற. நான் இன்னும் ஆசை இருக்குது, அதை நிறைவேற்ற போகிறேன். நிறைவேறாட்டி அடுத்த போகிறேன். நிறைவேறாட்டி நீ கேட்க வேண்டியதில்லை, கொடுக்கப்படும். பெரிய ஜோக்கெல்லாம் இருக்குது. ஜோக்குன்னு நல்ல ஜோக். ஒருவனுக்கு பொம்பளை அடுத்த பிறவியில் என்ன 500 பொம்பளையில் ஒரு ஆம்பளை. என்ன மாடு, என்ன மாடுற மாதிரி கிடா மாடு. சரிதானே? காணும் 500 காணும் உனக்கு. உனக்கு என்ன வேணும்? பொம்பளை 2 இருக்குது. இந்த இறைவன் நீ இன்னைக்கு வர மனிதன் அப்புறம் இன்னும் மனிதன் அதில் முடிக்க உங்களுக்கு தெரியுமா? இந்த வேறு தசரதருக்கா பஞ்சபாண்டவர் அப்பாவுக்கு இல்லையா பாண்டு, அவருக்கு சாபம் கிடைச்சது அந்த முனி ரிஷி பத்தினியும் மானாகி அவங்க இணைஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ கேள்வி என்னண்டா, அவங்க ஆம்பளை பிள்ளை தானே, அப்போ இணைஞ்சிருக்கலாமே, ஏன் மானாகிறது? இந்த மிருகங்கள் பாருங்கள், நாயை இதெல்லாம் செக்டர் ஒன்றுவாங்க, ஒரு பக்கம் சூடி சொல்லவே இல்லை, நிம்மதியாக ஃப்ரீயாக இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ அடுத்த பிறகு உனக்கு வேணும்னு சொன்னால் இந்த பிறகு அண்ணா ஐவுனை மாடு ஆடு இல்லை, அவங்களுக்கு ஒரு பக்கம் சூடு இல்லை, அதான் கிடைக்க போகுது. நீ என்ன நினைக்கிறாய்? நான் ஆசைப்படுறேன் அடுத்த பிறகு மனிதன் அப்புறம் நோ உலக நான் சொல்கிறது. ஏன் உண்ட ஆசை நிறைவேற்றானே பிறவி வேணும். இந்த ஆசையை இந்த நாய் பிறவிலாம் முடிக்கணும்னு சொன்னால் அது நாய் அதை பிறகு போகிறாங்க. நீங்கள் ஜோக் எடுக்க, நோ ஜோக், நோ. அது இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்கள். ஆகவே என்ன சரணாகதி பற்றி பேசி கொண்டிருக்கோம். என் பெருமானே சொல்ல அவர்கிட்ட இந்த இப்போ நான் அவர்கிட்ட சொல்லக்குள்ள என் பெருமானே இதெல்லாம் கேட்டாங்க. உன் திருவருளுக்கு சம்மதமானால் ஏன் நீ சரண்ட வேண்டாம், உன் திருவருளுக்கு சம்மதமானால் நடக்கட்டும், சம்மதம் இல்லாவிட்டி முடியுங்க நடக்க வேண்டாம். எஸ் இப்போ சரணாகதி வச்சலா. ஆமாம், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ முட்டாள்களை நம்ம அதான் சொல்கிறேன். படித்த முட்டாளன்றதில் கற்றாரை நான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் அது கோடி தெரிஞ்சனாலும் காணாது. என்ன இதுக்கு எதிராக சொல்லுங்க. கல்லாத எளியோரின் உள்ளமுனதாலயமோ களலாடு படை வேடும் உடையாத சோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. கல்லாத எளியோரின் உள்ளம் கற்றாரை நான் வேண்டேன். ஏனென்றா நீங்கள்லாம் படித்தாக்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே உனக்கு சரண்டர் பண்ண உன்னால் முடியாது. எஸ், ஆனால் இந்த பக்தர்கள் 63 இன்றைக்கு யாரோட சொல்லி கொண்டு இருந்தார்? 63 நாயனாரும் இல்லை. அவங்களோட சரண்டர் ஒரு டிப்பிக்கல் குங்கிலிய கலைய நாயனார். குங்கிலிய அதுதான் சாம்பிராணி,
என் பெருமானி சாம்பிராணி போடும். அது உயிர் போனாலும் அதை ஒன்று அஞ்சு கொண்டு இருந்தாங்க. வச்சு பாருங்க, அவங்களோட அந்த ஒரு கண்டிஷன், அந்த ஒரு டெடிக்கேஷன், ஒரு சரணாகதியோ நிஷ்டையில் அவங்க நவ மூடு என் பெருமான் வந்தார். உங்களுக்கு எதாவது இருக்கோ? ஒன்றும் கிடையாது, நிஷ்டையே பேரே கிடையாது. ஏதாவது சரியா அங்கே விட்றா இங்கே விட்றா நான் விட்ற மாதிரி அலைஞ்சு கொண்டுடுறேன், அவங்க ஒன்றும் கிடையாது. வெரி கிளியர், திஸ் இஸ் மை நிஷ்டை. சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறேன், அவ்வளோ. நான் இது இல்லாட்டியும் பிச்சை எடுத்தாலும் போடுவேன். என்ன சொல்ல வரேன்டா, இனஃப் இஸ் இனஃப். சத்தமெல்லாம் சொல்லுங்க, அப்படின்ற இதையும் சொல்லுவோம். இது சாமி சொல்லி இது சொல்லணும், போதும் பட்டதெல்லாம் போதும் பயரும் தீர்ந்தெழுந்தேன் என்று நீ சொல். அதை நீ சொல்ல முடியாமல் இருக்க. என்னென்னா இந்த திரும்பவும் அதுதான் ஜோக். அந்த இறைவனுக்கு இது விளையாட்டு, அவர் தானே இருக்கிறார். அப்போ உனக்கு இதில் ஞாபகம் வந்துட்டா என்ன, நீ வெளியேறி தியேட்டர்லேருந்து நான் நடிக்க மாட்டேன் வந்துடுவேன். உன்னை நடிக்க வைக்கிறது என்ன மாட்டேன், உன்னை முட்டாளாக்குறது. உடனே இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறதுக்கு உன்னை முட்டாளாக்கி வச்சிருக்கு. அதில் நீயும் கூலா இல்லை நான் இன்னும் அதுதான் பாருங்கள். இதை ஹொரிசாண்டலா, இது என்ன சொல்கிறேன், ஹொரிசாண்டல், இது வெர்டிகல். மனிதனாக நீ பிறந்தது இந்த இன்ஸ்டிங்க்டுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு. ஆனால் நீ திரும்பவும் நான் இப்படி இருக்கேன் எனக்கு வேண்டாம், நான் திரும்பவும் இப்படி தான் போவேன். புல்லாகி புழுவாய் மரமாகி பல்லு என்ன இல்லை, எஸ் நோ. அப்போ உங்களுக்கெல்லாம் பட்டது காணாது, அதில் வர்றது. இங்கே நான் உங்களோட வாய்க்கு சொன்னதில்லை 9:27 9:27 இல்லை அவசரம் ஓடுறேன்னு சொல்லுங்க. ஓடினா அந்த கடல் பக்கம் போகும், ஓடுறவங்களாம் போய் இவ்வளோ விழுங்கோ. இல்லை அவசரம் இல்லையோ சரி சொன்னா என்ன செய்யணும், அவசரப்படுறவங்கெல்லாம் கடலில் விழுங்கும். ஏன்னா விழுந்த சம்சார சாகரம் கடலில் போதும் ஆகும். இது 9:27 நீ எதை செய்தாலும் கோணக்கோன் சொல்லுங்களேன். நான் எதை செய்தாலும், எதை உண்டாலும் சாப்பிட்டாலும், எதை யாகம் செய்தாலும், எதை கொடுத்தாலும், ஐயமுண்டா கொடு, எந்த தவத்தை செய்தாலும், எந்த விரதத்தை செய்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன். இது சரணாகதி. யத் கரோமி யதஸ்நாமி யஜ்ஜுஹோமி ததாமி யத் தபஸ்யாமி பகவன் தத் கரோமி துவதார்ப்பணம். அப்போ நீ இந்த வாழ்க்கையில் இவ்வளவு செய்ய வேண்டியவர் முழுவதையும் பெருமானே உனக்கு செய்யும் பூசை அத்தனை ஆறுகொண்டே சொல்லிக் கொடுங்க, ஆறுகொண்டே அத்தனையும் உனக்கு செய்யும். அப்படி நீ செய்தால் என் பெருமாண்ட திருவருளா. இப்போ நீ இந்த புத்தகத்தில் பகவத்கீதை சொல்லியிருக்கு, அதுக்காக நீ செய்கிறாய், இங்கேருந்த அனுபவத்தில் செய்கிற. ஆனால் நான் சொன்னது வாயில் சொல்லுவேன், சொன்னேன் வாயில் சொல்லு. எனக்கு அறிவு இல்லை, இதே இதுலையும் இல்லை, அனுபவம் இல்லை, ஆனால் சொல்லு. அதுதான் சொல்கிறேன். என்னது, நான் எதை செய்தாலும் சொல்லுங்க, எதை உண்டாலும், எந்த யாகம் செய்தாலும், எதை கொடுத்தாலும், எந்த தவம் செய்தாலும், எந்த விரதம் பிடித்தாலும் என் பெருமானே அத்தனையும் உனக்கு சமர்ப்பணம். நெருப்பில் போட்ட அத்தனையும் நெருப்பாகும். சொல்லுங்க. அப்போ நீ என்ன பண்ணுறேன்டா, நீ அத்தனை நீ செய்கிற ஒவ்வொரு காரியம் இதில் 2-3 சொல்லியிருக்கு. அத்தனையும் காலையில் கண்ணை முழிச்சிருந்து வாஷ்ரூம் போகிற எல்லாம் அத்தனையும் நீ அந்த பரம்பொருளாகிய நெருப்பில் நீ உண்மையிலே போட்டேன்டா என்ன நடக்கும்? கர்ம வினை வராது. என்ன நடக்கும்? அது இப்போ நீ செய்கிற எல்லாத்துக்கும் என்ன ரிசல்ட்? நீ
செய்கிறாய், அதுக்கு பலன் இருக்கு. ஏன்னா நீ செய்தாய். ஏன் இந்த சரணாகதி விஷயம் என்னென்னா, இல்லை நான் இல்லை, இப்போ நான் செய்தால் தானே இல்லை, நானே இல்லைன்னா அப்போ நீ இப்போ என்ன செய்கிறான்டா, பெருமானி உனக்கு தோதர்ப்பணம். அப்போ செய்ய நடந்து அத்தனையும் என்ன பேர்ன்ட் இன்டு ஆஷஸ். அதில் ஒரு என்ன அது நீ உந்த என்ன சித்தமலம் அறிவித்து இங்கே நான் இல்லாத ஒரு நான் இல்லாமல் போகும். நான் என்ன சொல்லுங்க எல்லாரும், நீ உண்மையில் இல்லை, ஆனால் இருக்கிறனே நீ சொல்கிறேன். அது இல்லாமல் போகிறதுக்கு பெஸ்ட்டு வழி இது. பாருங்க பாருங்க என்ன அற்புதம். தாயே நான் ஒரு யந்திரம். சொல்லுங்க எல்லாரும், நீ ஒரு யந்திரி, அந்த யந்திரத்தை இயக்குறவர். நான் ஒரு அறை, நீ அதில் குடியிருப்பவள். நான் ஒரு உரை, நீ அதனுள் போடப்படும் வாள். நான் ரதம், நீ சாரதி. நீ ஆட்டுவிக்கிறபடி நான் ஆடுகிறேன், நீ பேசுவிக்கிறபடி நான் பேசுகிறேன். என் செயல் என்பதெல்லாம் என் உள்ளிருக்கும் உன் செயலே. நான் அல்லேன், நான் அல்லேன், எல்லாம் நீ, எல்லாம் நீயே தான். இதை வாயத்திலிருந்து சொல்லுங்க. ஏண்டா உங்களால் முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். ஏனெண்டா இவ்வளோ புறவிலையும் இருந்த அந்த பற்று அட்டாச்மெண்ட்டு இது உண்ட புள்ள ஏண்ட குண்டியா பாருங்க செத்து கிடக்குண்டா. அந்த புள்ள யார் என்ன அம்மா செத்து கிடக்குறா இல்லை, என்ன பண்ண போகிற நீ? உன்னோட நீ ரவுண்ட் அடிஞ்சு கொண்டிருப்பாய். நான் அனுப்பியிருக்கேன் அந்த மரணத்தை பற்றியும் அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகிற ஆக்களை பற்றியும் சூசைடை பற்றியும். அம்மா அது கொஞ்சம் ஒழுங்காக படித்து அதில் பாருங்க, அந்த உயிர்களுக்கு ஒரு கதியும் இல்லை, ஒரு கதியும் கிடையாது. அவங்க பக்தி கதி எல்லாம் இல்லை, அவன் கர்மை உண்டும் புலந்து அடிக்கலை, ஒரு புண்ணியமும் செய்யலை. யோசிச்சு பாருங்க, இந்த உயிர் துடிக்கிற துடி உங்களுக்கு தெரியாது. இது நடந்தது. என் வேலாயத்தை சுட்டாங்க. 88ஆம் ஆண்டு வந்தால் அவங்க புதைய கூட சரியாக புதைக்கல. அந்த ஆல்ரெடி எங்கே என்ன பட்டு கோவம். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, கவலை. அப்போ நான் அங்கே கங்கை போய் இந்த ஸ்ரீமத் பாகவதை நான் ஒழுங்காக படித்து ஒரு நாள் போய் கங்கையில் இந்த உயிருக்கு முட்டி உடையான் அம்மாவை கட்டணும். 7ஆம் நாள் நான் போய் குடிச்சு எழும்பினா இல்லை இந்த கண்ணுக்கு நல்லா தெரிந்தது அந்த உயிருக்கு கிடைத்தது. யோசிச்சு பாருங்கள், எங்களோட அம்மா போய் அதை உடம்பை மிஷினில் படித்து ஏடி இழுத்து வந்து இல்லை அந்த உயிரை எவ்வளோ துடிச்சிருந்தேன். இப்போ வேவீர அக்கா அந்த புத்தகத்தில் வருதா, அந்த இதில் 40 வருஷம் பிடிக்குது அந்த சூசைட் பண்ண. இப்போ சரியாக 40 வருஷம் ஒரு அக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. 40 பேர் அடிச்சு கொண்டிருக்கா சுற்றி சூசைட் பண்ண. என்ன சொல்கிறேன்டா, நீ என்ன செய்கிறாய்? உனக்கு ஒன்றுமே தெரியாத இருக்கே, யாருக்கும் தெரியும், உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியாது. நீ கூடாக இருக்கிறாய் இல்லை, உன்னை பற்றியும் உனக்கு தெரியாது, உலகத்தை பற்றியும் தெரியாது, பிறப்பையும் பற்றிய இறப்பையும் தெரியாது, வாழ்க்கையும் தெரியாது, நீ என்ன ஆசைப்படுறான்னு தெரியாது, அதில் வர ரிசல்ட் உனக்கு தெரியாது. பட் ஐ டூயிங் இடியட்ஸ், அவ்வளோதான் சொல்ல. அப்போ பாருங்க வாழ்க்கை. ஆனால் நாளன ஒன்று போல் காட்டி உயிரினும் வாழது உணர்வார்ப்பரின் என்னட்டு கேட்டா இல்லை, என்னம்மா நீ 21 ரூபாய் என்ன இந்த பிள்ளை குட்டி அது என்னன்னு இல்லை போய் முழுதும் போய். அப்போ என்ன சொல்கிறேன்டா, இது சோறுமா நீ கும்பிட்டீங்க சுடலை ஆடி. அவர் என்ன உள்ளால உங்களுக்கு சொல்கிறார், எச்சரிக்கை செய்கிறார். நீ கும்பிட்ட அதுக்குரிய ஆசீர்வாதம் நான் கொடுக்குறேன். அந்த ஆசீர்வாதம் நீ எடுக்கிறதுக்கு நீ தகுதி இல்லை. ஏன்? நான் இருக்கிறேன். நீ நான் உண்டு இல்லாத நீ பிடிச்சி கொண்டிருக்க. அப்போ நான் எப்படி கொடுப்பேன்? இட்ஸ் கிளியர். அவன் நீ பார், கெட் அவுட் ஃப்ரம். ஏன்? அந்த தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அந்த உங்களோட இஷ்ட தெய்வம் தான் உண்ட இதய தாமரையில் அந்த இங்கே அந்த சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். ஆனால் இப்போ நீ இருக்கிறாய், அவர் இல்லை. அவரை நீ ஒரு கெட் அவுட் ஃப்ரம் யூ. அந்த சிங்காசனம் யார் இருக்கிறா? நீ. அகங்காரமாகிய இல்லாத ஒரு நான் இருக்கிறேன். அப்போ அந்த மணி எப்படி அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? அது வேக்கா. இப்போ இன்னொரு 25 நாள் இந்தியா போய் போயிடுவேன். யார் சொல்ல போகிறான் உங்களுக்கு?
முழுதையும் மறந்துடுவீங்க. நீ இங்கேருந்து எழும்பி போகக்குள்ளே இப்போ எல்லாருக்கும் கணக்கு வச்சுருக்காங்க, அங்கே போகணும் இது வச்சுருக்காங்க இல்லை, எழும்பக்குள்ளே மறந்துடுவீங்க. நோ, எல்லோரும் சொல்ல போகிறீங்க விஸ்மரணே எதமா மிருத்யு, மறதி மரணத்துக்கு சமானம். நீங்கள் மறந்தேண்டா யூ ஆர் டெட், அடுத்த பிறகு வரப்போகுது. எத்தனை பேரை பார்த்தேன் தெரியுமா? நீங்கள் துன்பத்தை பார்க்கவும் இல்லை, வறுமையை பார்க்கவும் இல்லை. என்ன 4 குஷ்டரோக குழந்தைக்கு நான் கிடத்துல 4 இவ்வளவும் இல்லை, காலம் இல்லை. அவங்களை போட்டு பாப்பா ஆனால் அந்த வெளிநாட்டில் நிறைய சேவை செய்கிறாங்க. ஏன்னா என்னத்தை பார்த்தேன், வறுமையை பார்க்கல, நோயை பார்க்கல. அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட குறைஞ்சது நான் அந்த என்னடா மாதிரி அதுக்கு அந்த லேசர் மாதிரி எடுக்கிறது, இந்த ட்ரீட்மெண்ட் ரேடியோ தெரப்பி, கிட்டத்தட்ட 100 பேர் நிர்வாணம், முழு பேர் நிர்வாணம், சின்னது பெரிய இல்லை. ஏன் நேரம் இல்லை. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு 140 கோடி பேர்லாம் வந்து நிற்கிறாங்க, அவங்க முடிச்சோன்னு செய்யணும். 100 பேர் நீக்க. இப்போ நான் போர் சுவாமிஜி அவருக்கு இந்த பேர்பாட்டை விட்டு அதை இது பண்ணுறது இல்லை. ஜோதிச்சு பாருங்க, அவங்க இப்படி எண்ணுவாங்க இப்படி எண்ணுவாங்க, வாழ்க்கை சாக போகிறோம், அவ்வளோதான். பார்த்தீங்களா நீங்கள்? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் பரீட்சை லோக்கான் கர்மச்சித்தான் குறைவு பாரு. இந்த உலகத்தில் ஏன் சஃபரிங் நீ பார்த்தீங்களா? எல்லாரும் நடுக்கிறான். அந்த வெளிநாட்டில் ஃபேன் இருக்கிறல்ல, ஏசியில் பேச்சு கிடையாது. இப்போ எல்லாம் ஏசி போடணும், ஃபேன் போடணும். ஹலோ, அவன் சொல்கிறாங்க இனிமேல் அந்த கிளைமேட் முழுக்க மாறப்போகுதோ இல்லை என்ன சொல்கிறாய்? ஹலோ, நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்களா? சும்மா நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே. நோ, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் மொமெண்ட் ஃபார் யூ. கண்ணை முடியுங்கோ. ஆகவே நான் இவர்கிட்ட சொன்னேன், சத்சங்கத்து நிசங்கத்துவம் சொல்லுங்க. நிசங்கத்து நிர்மோகத்துவம், நிர்மோகத்து நிச்சல தத்துவம், நிச்சல தத்து ஜீவன் முக்தி. அதாவது நல்லார் இணக்கம் தொண்டரோடு கூட்டு கண்டாய். அதை பெரியவங்க மட்டும்தான் உங்கள் செட்டுப்பால் அடித்த மாதிரி முகத்தில் அரைஞ்ச மாதிரி உள்ளதை சத்தியத்தை டேசை சொல்கிறேன். நான் மற்றவன் சொல்ல மாட்டேன். உங்களை ப்ளீஸ் பண்ணுவேன். சொன்ன அவர் என்ன நினைப்பான் இல்லையோ, நீ நினைச்சிருப்பவன் சத்தியமேவ ஜெயத். அவ சத் சங்கத்து, நீ உண்மையிலே இந்த சத் சங்கத்தை ஒழுங்கா இதயத்தால் கேட்டேன்டா நிச்சங்கத்தை என்ன இந்த முட்டாள்தனத்திலேருந்து நீ பிரிவாய். நிச்சங்கம் என்ன? நிச்சங்கத்து நிர்மோகத்துவம். நீ பிடிச்சி கொண்டு அவ்வளவு பற்று, அசிங்கம் இல்லை, அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு முட்டாள்தனம், அவ்வளவு பாவம். நீ படைக்கவும் இல்லை இல்லை, நீ பெற்று விட்டா. எத்தனை பேர் இருக்காங்க இல்லை? நோ சரி. அப்போ நிச்சங்கத்தை நிர்மோகம் வேண்டா, நோ அட்டாச்மெண்ட். அவங்க சொல்லுவாங்க அன்பு வேறு அட்டாச்மெண்ட் வேறு. சேசன் எங்களுக்கெல்லாம் பாருமா, உலகம் முழுக்க எங்கே கஷ்டப்பட்டாலும் அடித்து கொண்டு போய் நிற்பேன். நாங்கள் இந்த துறைகளை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மாமனா மச்சானா மதிக்கட்டவன் என்றனோ. ஏன் அன்பு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் பட்ட துன்பத்தை மற்றவங்க படக்கூடாது. இந்த அன்பு அதுக்கு அட்டாச். இது அட்டாச்மெண்ட்றது அவ்வளோ அசிங்கமான வார்த்தை, அசிங்கமான பழக்கம் உங்கள் எல்லார்டையும் இருக்கு. அவள் கடவுளை எப்படிமா செய்வ? எஸ் ரைட்டா? சரி சார். நம்ம பார்வதி பதி ஹரஹர. ஒரு நல்ல பிள்ளைக்கு ஒரு வார்த்தை, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. தப்பை பாருங்க. எஸ், ஹரி ஓம் தத் சத்.